ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 21 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சந்திரசேகர் வந்து கார்த்திக் கிட்ட வந்து பேச வர்றாரு. அப்ப வந்து இந்த வீட்ல எல்லாரையும் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னோடனே, கார்த்திக் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாரும் ஒற்றுமையா நல்லா தானே இருக்கீங்கன்னோடனே, அதெல்லாம் சரிடா, சக்தியையும் பொன்னியும் பார்த்தா உனக்கு என்ன தெரியுதுன்னோடனே, அவங்க 2 பேரும் அந்யோன்யமா இருக்கிற மாரி தான் தெரியுதுன்னோடனே, அப்படியெல்லாம் இல்லடா, அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. மத்தபடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க இல்ல அப்படின்லாம் சொன்னோனே, சரி நான் பார்த்துக்கிறேன்னோனே, அதுக்காக தான் உன்ன வர சொல்லியிருக்கேன் தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லி, வீட்ல எல்லாருமா கீழ சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்ப கார்த்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கார்த்திக் மட்டும் பொன்னி வந்து இலை போட்டு சாப்பாடு வைக்கிறாங்க. அப்போனே எனக்கு மட்டும் என்ன புதுசா இலை போடுறீங்க அப்படின்னோனே, இல்ல நீங்க எங்க வீட்டுக்கு வாட்டி வந்திருக்கீங்களா அதனாலன்னோனே, என்னது தடவையா? இவன் எப்ப பார்த்தாலும் இங்க தான் வருவான். அவங்க வீட்ல இருந்து விரட்டும் போதெல்லாம் இங்க தான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி சக்தி சொல்றாரு. இல்லப்பா பொன்னி வந்தப்புறம் அவன் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான்ல, அதனால அவன் அப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து புரிய வைக்கிறாரு. அப்புறமா சாப்பாடுலாம் சாப்பிட்ட உடனே கார்த்திக் அப்படியே ஆஹா! ஓஹோன்னு சொல்லி புகழ்றாரு. இந்த மாரி நீங்க பார்க்குறதுக்கு மட்டும் ஹோம்லியா இல்ல. உங்க சாப்பாடும் ஹோம்லியா தான் இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குது. டேய் சக்தி நீ வந்து ரொம்ப லக்கிடா அப்படின்னு சொல்லி இது பண்ணி நீங்க வந்து அந்த சமைச்ச அந்த கைய கொஞ்சம் தாங்களேன் அப்படின்னோனே, இப்போ பொன்னி அப்படியே முழிக்கிறாங்க. முழிச்சுட்டு சக்திய பார்க்கும்போது சக்தி கண்ணாலே குடுன்னு சொல்லி கண்ண காட்டுறாரு. அப்புறமா கைய குடுத்தோனே அத வந்து கண்ல ஒத்திக்கிறாரு. இந்த சாப்பாடு சமைச்சது இந்த கை தானே, அந்த கைக்கு பூஜைலாம் பண்ண வேணாமா? அப்படின்னு சொல்லிட்டு, மத்தியானம் என்ன செய்வீங்க? பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் இவ்வளோ டேஸ்ட்டா செய்வீங்களா? இல்ல லஞ்சும் நல்லா செய்வீங்களான்னோனே, என்னடா இப்படி கேட்டுட்டா, அவ எல்லாமே நல்லா செய்வா அப்படின்னு சந்திரசேகர் சொன்னோனே, பரவாயில்லங்க நீங்க ரொம்ப சூப்பர். எனக்கு மத்தியானம் நான் கேட்கறதெல்லாம் செஞ்சு தருவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, சக்தி வந்து ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து பொன்னி லஞ்ச் கொண்டு போய், "இத மறக்காம எடுத்துட்டு போயிருங்க. கீழ வச்சா மறந்துருவீங்கன்னு தான் மேல கொண்டு வந்திருக்கேன்னோனே, இப்ப சக்தி கிட்ட வந்து கார்த்திக் பத்தி பேசுறாங்க பொன்னி. அவர் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கார்ல. நான் செஞ்ச சாப்பாடு கூட புடிச்சுச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா அப்படி பாராட்டுறாருன்னோனே, இல்ல அவன் எல்லாமே மனசுல இருந்து தான் பாராட்டுவான். நான் காலேஜ் படிக்கும்போது கூட அவன காலேஜ் கூட்டு போவேன். அவனுக்கு நெறைய ஃபேன்ஸ் வந்துருவாங்க. எல்லாரையும் ஜாலியா வச்சிருப்பான் அப்படிங்கிற மாரி சக்தி சொல்லிட்டு, சரி நான் சாப்பிட்டுட்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்றேன்னு சொல்லி அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்போ பொன்னி வரும்போது சாரி கார்த்திக் வந்து பொன்னிய கூப்பிட்டு வச்சு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க தான் சொல்லணும்னோனே, என்ன சொல்லணும்னோனே, நீங்க உங்க ஊர் என்ன அப்டின்லாம் கேட்கும்போது, பொன்னி வந்து இந்த மாரி சக்தி, நான் எல்லாருமே வந்து இந்த ஊர்ல தான் இருந்தோம் அப்டிங்கிற மாரி அவங்க கதைய சொல்றாங்க. ஓ! நீங்க எல்லாருமே சைல்ட்ஹுட்லேருந்தே ஃப்ரெண்டா அப்டின்னு சொல்லி ஆர்வமா கதை கேட்குறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்